இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகம் ஸ்போக்ஸ் பர்சன் ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சார், விஜய் அவர்கள் வந்துட்டு இப்ப அரசியல் கட்சி தொடங்கி இப்ப மாநாடும் நடத்தியிருக்காரு. மாநாட்டுல வந்துட்டு திமுகவையும் பாஜகவையும் அவர் கடுமையா சாடி இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தின் எதிரி வந்துட்டு திமுகவும் பாஜகவும் அப்படின்னு எல்லாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியுது. ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்துவது மறுபடியும் திமுகவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் உதவும். அதை வந்துட்டு மாற்றத்துக்கு எப்படி உதவும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த கேள்வியே நான் இன்னும் சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க கட்சி துவங்கும் போதே எங்களுடைய தலைவர் அவருடைய அறிக்கையில தெளிவாக சொல்லியிருந்தாரு. பிப்ரவரி மாசம் கட்சி துவக்கத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும், அரசியல் எதிரியாக திமுகவையும் தான் நாங்க முன்னிறுத்து வருகிறோம் அப்படின்றத தெளிவாவே நாங்க பல இடங்கள்ல சொல்லிட்டோம். இதையேதான் கட்சி துவங்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம மதவாத பிளவு சக்திகளை எதிர்க்கிறோம். அதே போல ஊழல்வாத சக்திகளையும் நம்ம எதிர்க்கிறோம். இது ரெண்டையும் எதிர்த்து தான் நம்ம அரசியல்ல நம்ம வரப்போறோம் அப்படின்றத கட்சி துவக்க அறிக்கையிலேயே தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இங்க நாங்க மாற்றத்திற்கான ஒரு சக்தியா நாங்க இங்க வரல. மற்ற கட்சிகளை போல நாங்க மாற்றம் கொண்டு வர போறோம், ஆல்டர்னேட்டிவா வரப்போறோம், சபார்டினேட்டா வரப்போறோம்ன்ற மாதிரி நாங்க இங்க வரல. நாங்க தெளிவா சொல்லிட்டு வரோம். நாங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வரோம். முதன்மை சக்தியாக வரோம். சோ இன்றைக்கு முதன்மை சக்தி என்ற நிலையில இருந்து மக்களுடைய அதிகாரத்தை பெற்று, மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு என்னென்னலாம் துரோகம் செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்னென்னலாம் கஷ்டங்களை செய்ய முடியுமோ, அது எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றப்போ, அதை எதிர்த்து ஒரு முதன்மை சக்தியாக நாங்க வரோம். மக்கள் சக்தியாக நாங்க வரோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டோம். சோ நாங்க திமுகவை எதிர்த்து தான் இங்க அரசியல்ல நாங்க நிற்க போறோம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும். அதே போல எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் செய்கிற தவறுகளை மக்களிடம் எடுத்துச் சென்று, மக்களுக்கு புரிய வைத்து, இவர்களுக்கு இனிமேலும் வாக்களித்தால் இந்த தமிழகத்தை காப்பாற்றவே முடியாது என்ற நிலையை மக்களுக்கு புரிய வைத்து, அவர்களை எங்கள் பக்கம், எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் நல்லாட்சி தருகிறோம், எங்களுடைய செயல் திட்டங்களை தருகிறோம், மக்களுக்கு நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத நாங்க சொல்ல போறோம், இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம், தலைவர் மீது இருக்கிற நம்பிக்கையின் மீது நீங்க வாக்களியுங்கன்னு சொல்லி நாங்க அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்க போதே தவிர, நாங்கள் திமுகவை எதிர்ப்பதனால் எந்த வகையிலும் அது திமுகவுக்கு சாதகமாக அமைய போறதும் கிடையாது. யாரெல்லாம் மக்கள் விரோத அரசாக கட்சி நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் மக்களுக்கு விரோதமாக இங்க ஆட்சி நடத்துகிறார்களோ, எல்லாருக்குமே அது பாதகமா தான் அமையும். ஓகே சார். ஆனா 2005ல பாத்தீங்கன்னா தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட போது அதிமுக தரப்புல பெரிய எதிர்ப்பு பதிவாகல. ஆனா திமுக தரப்புல கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. இப்ப அவர் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய அந்த விஜயகாந்த் அவர்களுடைய திருமண மண்டபம் வந்துட்டு இடிக்கப்பட்டது. அது நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது. அவர் அதன் காரணமா என்ன பண்றாரு, திமுக மீதான அந்த எதிர்ப்பை வந்துட்டு ரொம்ப கடுமையாக்குறாரு. 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடுத்தியதாலதான் கடும் அதிருப்தியையும் தாண்டி திமுக கூட்டணி 27 தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடுவது மீண்டும் அப்படியான ஒரு நிலையை சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தாலதான் கூட்டணி அமைக்கும் சூழல் கூட உருவாகலாம் அப்படின்னு எண்ணிதான் நீங்க அதிமுக அவர்களை விமர்சிக்கலன்னு சொல்லப்படுது. அது உண்மைதானா? இல்ல, நாங்க அதிமுகவை விமர்சிக்கல, மற்ற கட்சிகளை விமர்சிக்கல அப்படிங்கிறத நாங்க எந்த இடத்துல சொல்ல விரும்புறோம்னா, நாங்க எங்களுடைய பாதையில தெளிவாக இருக்கோம். நாங்க இந்த கட்சி, அந்த கட்சின்னு எதையுமே பிரித்து பார்க்காம, அரசியல் ரீதியாக, நிர்வாகத்தின் ரீதியாக ஊழலை எதிர்க்கிறோம்னு சொல்லும் பொழுது, இதுல யார் யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ அனைவரும் அடங்கப் போகிறார்கள் அப்படின்றது தான் விஷயம். நீங்க ஏன் டைரக்டா அதிமுகவை எதிர்க்கல? நீங்க ஏன் காங்கிரஸை எதிர்க்கல? நீங்க ஏன் மற்ற கட்சிகளை எதிர்க்கல? அப்படின்ற கேள்விகளுக்கு என்ன விடை அப்படின்னா, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே அதிமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாம தான் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து இன்று அமர வைச்சிருக்கிறாங்க. அப்படி அமர வைத்தும் பிறகும் கூட இன்று தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான ஒரு நல்லாட்சியை இந்த திராவிட மாடல் அரசனால கொடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினாலதான் நாங்க அவர்களை எதிர்க்கிறோம். இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்கள தான் நாங்க எதிர்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே மக்கள் மாற்று கட்சிகளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இவங்க நமக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி அவங்களுக்கு தேர்தல்ல பாடம் புகட்டி மக்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்பி இவர்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் இவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தான் நாங்க இவர்களை நோக்கி எங்களுடைய எதிர்ப்பு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இப்போ விஜய் அவர்கள் கட்சியின் கொள்கைகளை அறிவிச்சிருக்காரு. அது கொள்கைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி தேர்தல் வாக்குறுதிகள் போலதான் அது இருந்துச்சு. இதுல என்ன சொல்றாருனாக்கா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்றீங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேறு துருவங்கள் தானே சார்? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, 2த்தையும் ஒற்றுமைப்படுத்தி அவர் சொல்லல. அவருடைய பேச்ச மிக தெளிவா நீங்க கேட்டீங்கன்னா புரியும். இத பலராலும்
திரிக்கப்பட்டு பலராலும் தவறா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதுதான் உண்மை. நான் தெளிவா சொல்றேன். தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மண்ணுல திராவிடமும் தமிழ் தேசியமும் நீண்ட காலமாக பயணித்து வருகிறது. 2 அங்கங்களாக இந்த மண்ணில் இருக்கிறது. இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோ இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் 2 கண்கள் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்று தலைவர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய கண்ணுனோ, தன் கழகத்தின் கண்களுனோ தளபதி எந்த இடத்திலயும் சொல்லல. இந்த மண்ணினுடைய 2 கண்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்று அவர் சொல்லியிருக்கிறார். கருத்து என்று தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து, கருத்தியல் என்று அவர் எங்கேயுமே சொல்லல. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கருத்து இன்றைக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நாளைக்கு அது மாறக்கூட செய்யலாம். ஆனா கருத்தியல் என்றைக்குமே மாறாது. எங்களுடைய கொள்கை கருத்தியல் என்பது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ். இப்ப சென்னையில வந்துட்டு 2வது விமான நிலையம் வந்துட்டு தேவைன்னு பலரும் சொல்லும் நிலையில பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தாவேகா செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. போராடும் மக்களுக்கு வந்துட்டு கூடுதல் இழப்பீடுகள் தர வலியுறுத்தினாலும் கூட ஏற்க முடியும். அப்படி இல்லைன்னா விளை நிலங்களுக்கு பதிலா மாற்று நிலங்களை கையகப்படுத்த அரசை வலியுறுத்தலாம். ஆனா வளர்ச்சி திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் எப்படி ஏற்கக்கூடியதா இருக்கும் சார்? இல்ல வளர்ச்சி திட்டத்தை வந்து நம்ம எதிர்க்கல. அந்த வளர்ச்சி வந்து எதை அழித்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்ற இடத்துல தான் நாங்க அதை எதிர்க்கிறோம். ஏன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட் அமையறதுக்கு 4000 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக சொல்றாங்க. சோ அதற்கு 4000 ஏக்கர் நிலத்தை நீங்க கையகப்படுத்தும்போது, அந்த ஏர்போர்ட்டுக்கான ரன்வே அமைப்பதிலும், அந்த ஏர்போர்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அத கான்கிரீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கான்கிரீட் பண்ணும் சூழ்நிலை இருக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய நீர் வளம் என்ன ஆகும்? நிலத்தடி நீர் வளம் என்ன ஆகும்? அங்க விவசாய நிலங்கள் என்ன ஆகும்? மழைநீர் வந்து நாளைக்கு எங்க போய் மழைநீர் வந்து ட்ரெயின் ஆகும். இந்த பல தரப்பட்ட கேள்விகள் இருக்கு. பலதரப்பட்ட அறிஞர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற நிலையை ஒரு ஏர்போர்ட்ட உருவாக்கும் பொழுது, எப்படி வந்து சென்னை வெள்ளக்காடாக மூழ்குச்சோ, அதே போல அந்த நாளைக்கு அந்த ஊரும், அந்த சுற்றி இருக்க பகுதிகளும் வெள்ளக்காடாக மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நீங்க வளர்ச்சி திட்டம் என்பதற்காக, அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், அவங்களுடைய விவசாயத்தையும், அவங்களுடைய இருப்பிடத்தையும் வேற இடத்துக்கு மாத்துறது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. உங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்க வேறு இடங்கள பாருங்க. விவசாய நிலத்த பாதிக்கப்படாம, மக்கள் பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குல்ல. அந்த இடங்கள போய் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ வந்து இடங்கள் வந்து அந்த மாரி இருக்கு. அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி, அந்த மாரி இடங்கள்ல நீங்க வளர்ச்சி திட்டங்கள கொண்டு வந்தா யாரும் உங்கள எதிர்க்க போறது கிடையாது. ஆனா குறிப்பிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு, விவசாயிகள அழிச்சு தான் நான் ஒரு வளர்ச்சி திட்டத்த கொண்டு வருவேன்னா, அதை எதிர்க்கக்கூடிய நிலையில நாங்க இருக்கோம். ஏன்னா, நாங்கள் தொடர்ந்து விவசாயிகளுடைய தோழர்களாக, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போது கழகமாக மாறியும்போதும் சரி, அவர்களுக்கு தோழனாக தோள் கொடுத்துக் கொண்டே தான் இருக்கோம். இப்ப அடுத்தது நம்ம ஈழத் தமிழர்கள் பக்கம் போகலாம் சார். ஈழத் தமிழர்கள் விவகாரத்துல பொது வாக்கெடுப்பு நடத்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசு வலியுறுத்தணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அதே மாதிரி வந்துட்டு கச்சத்தீவு விவகாரத்துல ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை சுட்டிக்காட்டி ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க. கச்சத்தீவை மீட்க வேண்டும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல முதலா வழக்கு தொடர்ந்தது மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லலாம். அந்த வழக்குல 2013 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அந்த வழக்கு வந்துட்டு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பான வழக்கு இருக்கும்போது மீனவர்கள் விவகாரத்துல ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கச்சத்தீவு வழக்குல தன்னையும் தாவேகா இணைத்துக் கொள்ளும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல வருங்காலத்துல அதற்கான சட்ட ரீதியிலான விஷயங்களை தாவேகா முன்னெடுக்கும் என்பதுல எந்த விதமான ஐய கருத்துக்களுமே கிடையாது. அதற்கான நடைமுறைகள் வருங்காலத்துல கூடிய சீக்கிரம் எங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்ல நாங்க அத செய்ய தான் போறோம். இங்க என்னன்னா, நம்மளுடைய தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உடனடியா சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இப்ப ஈழத்தமிழர் விஷயத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் அவருக்கு செய்து தர வேண்டும், என்னென்ன பொதுவாக்குடு நடத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல இந்த கச்சத்தீவு விவகாரத்துல வந்து மீனவர்கள் தினசரி சுட்டுக் கொல்லப்படுவதையும், அவர்களுடைய படகுகள் வந்து எடுத்துச் செல்லப்படுவதையும், அவர்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, லட்சமாக அபராதம் விதிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சோ இதையெல்லாம் முதலில் தடுப்பதற்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கிறோம். மீட்டெடுப்பதற்கு முன்பு நம்ம மீட்டெடுப்பது ஒரு புறம் நம்மளுடைய சட்ட போராட்டங்கள் இருந்தாலுமே, இப்ப தினசரி அந்த படகுகளை எடுத்துச் செல்வதும், மிகப்பெரிய லட்சக்கணக்குல வந்து வரிகளை விதிப்பதும் அப்படிங்கிறத வந்து தடுப்பதற்கான முயற்சிகள நம்ம ஏற்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா, இது ஒரு மனிதாபிமானம் மிக்க செயலாக இத நம்ம பார்த்து, இத நம்ம முதல்ல தடுக்கக்கூடிய ஏன்னா ஒரு மீன் பிடிக்கிறவங்க கிட்ட போய் லட்சக்கணக்குல வரிய விதிச்சு, நீங்க லட்சக்கணக்குல வந்து அபராதத்த விதிச்சீங்கன்னா, எங்க இருந்து அவங்களால கட்ட முடியும்? அவங்களுடைய படகுல நீங்க எடுத்துட்டு போயிட்டு அத திரும்ப மீட்டு கொண்டு வரதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? நீங்க கச்சத்தீவ மீட்கிற வரைக்கும் அவர்களுடைய படகு அங்கேயே இருந்ததுன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் அதுக்கு என்ன செய்ய போகுது? சோ இதற்கான பேச்சுவார்த்தைய முன்னெடுங்க. அதேபோல தூதரகத்துல வந்து ஒரு தமிழரை நியமித்து அதற்கான வேலைகள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு சொல்யூஷனையும் நம்ம சேர்த்து தான் சொல்றோம். குறைகள் மட்டும் நம்ம சொல்றது இல்ல. எல்லா இடங்களையும் நம்ம சொல்யூஷன சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த அரசாங்கம் வந்து எதெல்லாம் கவனிக்க வேண்டும் அப்படின்றதை நம்ம தீர்மானத்துல முன்னெடுத்திருக்கோம். ஓகே சார். இப்ப அதே மாதிரி வந்துட்டு இப்ப நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் ஏத்தி இருக்கீங்க.
இத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல பேசினப்போ, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு இந்த தீர்மானம் நிறைவேறும்னு சொல்றாரு. இல்ல நாளை மறுநாள் நீட் தேர்வுக்கு எதிரான குரலுக்கு என்றாவது ஒரு நாள் மத்திய அரசு பணியத்தான் போகிறதுன்னு பேசியிருக்காரு. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப முதல்வர் இப்படி பேசியிருக்காரு. இது பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? அததான் நாங்க தெளிவா சொல்லியிருக்கோமே. இந்த திராவிட மாடல் அப்படின்ற ஒரு போர்வையில அமர்ந்து கொண்டு மக்கள் விரோதமாக மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முகமூடி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே நாங்க வந்து நீட் விலக்க முதல்ல பெற்று தருவோம். அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது சொல்லிவிட்டு, இன்றைக்கு அந்த ரகசியத்தையும் சொன்ன பாடில்ல. நீட் தேர்வையும் விலக்கின பாடில்ல. மக்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மாணவர்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு வெளிப்படையா சொல்லுங்க. இதற்கப்புறமும் நீங்க மக்கள வந்து இதே மாரி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வுக்கான விஷயம் இன்றைக்கு வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் வந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஏன்னா இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா தான் மாநிலம் சார்ந்த உரிமைகளை நாம் மீட்டெடுத்து, நாம் இந்த நீட் தேர்வை நம்மளுடைய மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம எட்ட முடியும் அப்படின்றத நம்முடைய தீர்மானத்துல தெளிவா சொல்லியிருக்கோம். இதையே வந்து தளபதி கல்வி விருது வழங்கும் விழாவுல பேசும்பொழுது கூட அவர் நீட்டுக்கு இன்னொரு டெம்பரவரி சொல்யூஷனும் சேர்த்தே சொல்லியிருக்கிறாரு. நாங்க நீட் வேணான்னு மட்டும் சொல்லல. அதற்கான ஒரு சொல்யூஷனையும் நான் சொல்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் நாங்க சொல்றோம். நீங்க முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்ட உருவாக்கணும். அத உருவாக்கிட்டு அதுல வந்து கல்வியை வந்து கொண்டு வரணும். மருத்துவ கல்வியை கொண்டு வரணும். கொண்டு வந்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய கல்விகளுக்கான இடங்களை வந்து நாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அதுபோல மத்திய அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்டாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான சொல்யூஷனுமே தலைவர் அவர்கள் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சோ இன்றைக்கு எங்களால இது போன்ற வழிகாட்டுதல்களையும் சொல்யூஷன்களையும் சொல்ல முடியும் பொழுது, இது எதையுமே காதுல வாங்காம அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு செய்யறோம், நாளைக்கு செய்யறோம், நாளைக்கு மறுநாள் செய்யறோம், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் செய்யறோம் அப்படின்னு செய்யறதுக்கு நீங்க ஆட்சியில இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஆட்சியில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அடுத்தது வந்து விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில களம் காண இருப்பதா நிறைய விஷயங்கள் நியூஸ்ங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது அப்படின்னு ஒரு காசிப்பா இருக்கலாம், இல்ல தீர்மானமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு விசிகாவின் வாக்கு வங்கிக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் குறிவைப்பதா சொல்லப்படும் சூழல்ல இப்ப திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அவரை கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாங்க. இப்ப நாகை தொகுதி தேர்வு வந்துட்டு விசிகா வாக்கு வங்கிக்கு குறி வச்சுதான் தேர்வு செய்யப்படுதா? அதாவது தலைவர் அவர் வந்து எந்த தொகுதியில போட்டியிட போகிறார்? யாரோடெல்லாம் கூட்டணி வைக்கப் போகிறார்? அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையே முதல்ல கிடையாது. இது எல்லாமே வந்து திட்டமிட்டு ஒரு பரப்பப்படக்கூடிய ஒரு காசிப்ஸ் மட்டும் தானே தவிர, அந்த மாதிரியான எந்த விதமான முடிவுகளுமே எடுக்கப்படவில்லை. அப்படி எடுத்தாலுமே அந்த தலைவர் மட்டும் தான் அறிவிக்க முடியுமே தவிர்த்து, இது போன்ற கசிவுகள்லாம் இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இவர்கள் வந்து எதையாவது ஒண்ணு பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தேர்தலுக்கு முன்பான காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதற்கான சூழல் வந்து இன்னும் இருக்கு நமக்கு. ஏறத்தாழ இன்னும் நமக்கு 1 1/2 ஆண்டு காலம் இருக்கு. நம்ம இப்பதான் மாநாட்டை துவங்கி இருக்கிறோம். அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்கின்றது. மக்களை சந்திக்க போறோம். மக்கள் பிரச்சனைகள அட்ரஸ் பண்ண போறோம். நெறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னெடுக்க போறோம். இது தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. கூட்டணி குறித்தோ, இல்ல இது போன்ற விஷயங்கள் குறித்தோ அதற்கான வேலையில தலைவர் கண்டிப்பா அறிவிப்பாரு. இது எல்லாமே ஒரு காசிப்ஸ். இதற்கு நம்ம விளக்கம் குடுத்தோம்னா, அத நம்ம உண்மைப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. கடைசியா ஒரு கேள்வி சார். தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்துல அதிகரிச்சுட்டு வரத பார்க்க முடியுது. ஆனா சட்ட ஒழுங்கு நிலைமை வந்துட்டு ப்ராப்பரா இருக்கிறதாவும், மக்கள் மகிழ்ச்சியா இருப்பதாகவும் தான் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. எம்ஜிஆரையே பார்த்தவர்கள் நாங்கன்னு திமுகவினரும் சொல்றாங்க. இது பத்திய உங்களுடைய பார்வை என்ன சார்? எம்ஜிஆரையே பார்த்தவர்கள் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அப்புறம் எப்படி எம்ஜிஆருடைய காலகட்டத்துல வந்து தொடர்ந்து மக்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில அமர வச்சாங்க. ஏன் இவங்கள ஆட்சியில அமர வைக்கல? மக்களுடைய ஆதர்சன நாயகனாக, அன்பை பெற்ற நாயகனாக, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக, ஒரு மிகப்பெரிய தலைவராக எம்ஜிஆர் இருந்ததுனால, மக்களுக்கு அவர் மீது இருந்த நம்பிக்கையினால அவர ஆட்சியில அமர வச்சாங்க. அவர் இருக்கும் வரை உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்த மக்கள் குடுக்கலன்றப்போ, அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்கள், யாரை நம்புனாங்கன்னு தெளிவா நமக்கு தெரிஞ்சது. இதுல எம்ஜிஆரே நான் பார்த்திருக்கேன் அப்படின்றதுல வந்து பெருமை எல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் உங்களை அந்த காலகட்டத்திலயுமே வந்து ஓரமாக தான் அமர வைத்திருந்திருக்கிறார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த திமுக அரசு வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பொதுமக்களை பாதுகாக்காமல் ஒரு போட்டோ ஷூட் அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. இது பொதுமக்கள் அரசாங்கம் கிடையாது. போட்டோ ஷூட் அரசாங்கம் என்பதை நாங்கள் வந்து பகிரங்கமாகவே தெரிவிக்கிறோம். ஏன்னா, இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து தலைநகர்ல வந்து கொல்லப்படுவதை கூட தடுக்க முடியாத அளவுக்கு தான் இவங்களுடைய சட்ட ஒழுங்கு இருக்கு. அதற்கு பிறகு தான் இவங்க பல்வேறு முயற்சி செய்து, பல்வேறு என்கவுண்டர்கள் செய்து, இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து, அதை தடுக்க இவர்களால
இவர்களால முடியவில்லை அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதேபோல இன்றைக்கு இவர்கள் வந்து யாரெல்லாம் கைது செய்யணும், சட்ட ஒழுங்க வந்து எப்படி நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இவர்கள் எந்த விதமான கவனமும் செலுத்துறது கிடையாது. ஆனா, இதுவே நீங்க மெல்மா சிப்காட்டுக்காக போராடக்கூடிய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு அவர்களை சிறையில் அடைக்க சொன்னா இந்த அரசாங்கம் அத முதல்ல செய்வாங்க. இவர்கள் வந்து சட்ட ஒழுங்கின் மீது கவனமே கிடையாது. மக்களை எப்படியெல்லாம் வந்து சொத்து வரிய உயர்த்தலாமா? பால் கட்டணத்தை உயர்த்தலாம், ஈபி கட்டணத்த உயர்த்தலாம். மக்களை எந்தெந்த வகையிலலாம் வந்து பாதிக்கணுமோ, அதை எல்லாமே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறத தவிர்த்து, இவர்கள் வந்து கண்டிப்பாக சட்ட ஒழுங்கையோ, மக்கள் பிரச்சனைகளையோ, மக்கள் நலனையோ விரும்பி ஒரு அரசாங்கத்தை நடத்தவே இல்லை அப்படின்றது எதர்ச்சியான உண்மை. ஏன்னா, இன்றைக்கு நீங்க ரூ. 1000 குடுக்குறோம். நாளைக்கு இப்ப கூட அறிவிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எல்லா மகளிருக்கும் நாங்க ரூ. 1000 குடுக்க போறோம். இந்த தேர்தல் பயத்தின் காரணமாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்றா இவங்களுக்கு மக்கள் வந்து இவர்கள் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. நீங்க குடுக்கக்கூடிய ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு குடுக்கக்கூடிய ரூ. 1000 புறவாசல் வழியாக, டாஸ்மாகின் வழியாக நீங்க திரும்ப அத வாங்கிக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு மது வந்து இந்த தமிழகத்துல தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த மதுவால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப கூட உடன்குடியில பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தனியார் பள்ளியில வந்து மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஈவென்ட்க்காக கூட்டிட்டு போகும்போது, அங்க இருக்கக்கூடிய உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஐ திங்க் உடன்குடி தான் நெனைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மதுவை குடுத்து அந்த மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பள்ளியில். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த மாரி மதுவால ஒவ்வொரு இடத்திலயும் மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா, கடந்த தேர்தல்கள் எல்லாம் முதல் கையெழுத்து நாங்க மதுவிலக்க ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி மக்கள சந்திச்சாங்க. ஆனா, அந்த தேர்தல்ல மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு மது ஒழிப்பு என்பதையே மறந்துட்டாங்க. மறந்துட்டு மதுவை நம்ம எப்படி வளர்க்கலாம்? எப்படி இன்னும் நம்ம வந்து வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம் என்ற நோக்கோடு தான் இருக்கிறது. எதற்காக நான் மதுவ பத்தி இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மது அருந்திவிட்டு, போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு, இந்த கஞ்சா விற்பனை இது போன்ற விஷயங்களை தடுக்காமல் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதுனால, இந்த சமூக சீர்கேடான விஷயங்கள் வந்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்கள் கட்சியினருமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கடையில போயிட்டு வந்து மாமூல் வசூலிக்கலாம், பிரியாணி கடையில பிரியாணி குடுக்கலன்னா போய் நம்ம அந்த கடைய அடிச்சு நொறுக்கலாமா? இது போன்ற விஷயங்கள் தான் வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மாநாட்டுக்கு போனீங்கனாலும் இப்படிதான் இருக்கும். ஆனா எங்களுடைய மாநாட்டுல பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் பேட்டி குடுத்திருக்கிறாங்க. இந்த மாநாட்டுல ஒருத்தர் கூட கடையில வந்து காசு குடுக்காம ஒரு பொருள கூட எடுக்கல. மாநாட்டு முடிந்த பிறகு கிளீன் பண்ணும்போது ஒரு இடத்துல கூட நாங்க சாராய பாட்டில் பார்க்கல. இப்படி ஒரு மாநாட்ட நாங்க முதல் முறையா பார்க்கிறோம். 300 கடைகள் கிட்டத்தட்ட அந்த மாநாடு நடந்த இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வருமானம் பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப டீசென்ட்டான முறையில இப்படி ஒரு மாநாடு நாங்க பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு அவர்கள் நெகிழக்கூடிய அளவுல இன்றைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறது. இதுதான் நாங்க சொல்றோம். நாங்க முதன்மை சக்தியா வர்றோம். நீங்க வந்து எதையெல்லாம் தவற விட்டுருக்கீங்க, எதெல்லாம் இந்த மக்களுக்கு எதிரா செய்றீங்களோ, அதையெல்லாம் நாங்க மக்களுக்கு புரிய வைத்து முதன்மை சக்தியாக நாங்க வர்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர்கள் வந்து எதையுமே கண்டுகொள்ளக்கூடிய நிலையில இல்ல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இத மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க நன்றி சார்.